இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போற தலைப்பு சமூக நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்ப கருவிகள் செயல்படுத்துதல் மற்றும் அதில் உள்ள பிரச்சனைகள் அண்ட் சவால்கள். இந்த தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சமூக நிர்வாகத்துல இந்த தகவல் தொழில்நுட்ப கருவிகளை நம்ம ஏன் செயல்படுத்தணும், தகவல் தொழில்நுட்பத்துக்கும் அரசாங்கத்துக்கும் அரசியல் திட்டங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த வகுப்பு முழுக்கவே பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதை தாண்டி வரக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த தலைப்பை பத்தின ஒரு அறிமுகம் நம்ம பார்ப்போம். தொழில்நுட்பம் அரசாங்கங்களை குறிப்பாக அவற்றின் செயல்பாடுகள் செயல்படுத்துவதில் மாற்றி வருகிறது. கடந்த ஒரு 70 ஆண்டுகள் எடுத்துக்கிறோம், இல்ல கடந்த ஒரு 20 ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட இதுல அரசாங்கங்களின் திட்டங்களை செயல்படுத்தும் முறையில ஒரு பெரிய அளவுல மாற்றம் வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும். முன்னாடி ட்ரெடிஷ்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்க்கு இப்போ மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்க்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ ட்ரெடிஷ்னலா அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்கம் ஒரு ஒரு ஸ்டாட்டட் கோவா இருப்பாங்க. அவங்க ஒரு பாடி ரொம்ப ரிஜிடான பாடியா இருப்பாங்க. பட் இப்போ இந்த இ கவர்னன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஐசிடி டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம்லாம் பார்க்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு மிக நெருக்கத்துல வந்திருக்காங்க. அவங்க திட்டங்களை ரொம்ப எளிதா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் இந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒரு திட்டங்களை எளிமையான முறையில எல்லாருக்கும் அணுகக்கூடிய அளவுல கொண்டு வரமோ அந்த அளவுக்கு அந்த திட்டங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இ கவர்னன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸை நம்ம கவர்மெண்ட் சிஸ்டம்ல கொண்டு வரோம் அப்படின்றப்போ நமக்கு தேவையான அனைத்து விதமான சேவைகளையும் நம்ம நேரடியா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும். நம்ம எந்த விதமான ஒரு பெரிய ரிஜிட் ப்ராசஸ்குள்ளேயும் போக வேண்டியதில்லை. அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு மாச கணக்குல 3 மாசம் 4 மாசம் வெயிட் பண்ணியிருந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் நம்ம கிட்ட இப்ப கிடையாது. அது அந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட முழுக்க இருக்கு. ஸோ நம்ம இ கவர்னன்ஸ் மூலியமா எந்த விதமான அரசாங்க சேவைகளையும் நம்மளால அணுக முடியும். அதே மாதிரி இந்த தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்கள், அதாவது இந்த ஐசிடி அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடி. ஸோ இந்த ஐசிடி அப்படின்றது எதனால கவர்மெண்ட்ல தேவைப்படுது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எதனால எல்லா அரசாங்கங்களும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, மக்களுக்கு இது எந்த வகையில பயன்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில நிறைய முக்கியமான கூறுகள் இருக்கு. அதுல சிலதை மட்டும் நம்ம ரொம்ப கவனமா பார்ப்போம். முதல்ல ஒன்று வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது எந்த ஒரு அரசாங்கமும் ரொம்ப சரியான முறையில செயல்படணும் அப்படின்னா அதுக்கு இந்த வெளிப்படைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெளிப்படைத்தன்மைனா என்ன, அரசாங்கத்துக்கு உள்ள என்ன நடக்குது, அரசாங்கம் எப்படி ஒரு முடிவுகளை எடுக்கிறாங்க, எப்படி திட்டங்களை செயல்படுத்துறாங்க அப்படின்ற எல்லாமே மக்களுக்கு நேரடியா தெரியப்படுத்தும். ஸோ இதுதான் நம்ம வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லுவோம். இப்படி உள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் வெளியில தெரியும் போது அந்த இடத்துல அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் தே ஆர் ஆன்சரபிள் டு தி பீப்புள். ஸோ இப்போ இந்த வெளிப்படைத்தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றதும் வெளிப்படைத்தன்மை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கூடவே வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எந்த இடத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கோ அங்க அவங்களுக்கான பொறுப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு 5 ஆண்டுக்கும் தேர்தல் அப்படின்றது வரும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். அப்ப வெளிப்படைத்தன்மை, பொறுப்புகள் அப்படின்றத தாண்டி அதுக்கப்புறம் என்ன விஷயம் இந்த ஐசிடியில நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அதிகாரம் அளிப்பு. ஸோ இந்த அதிகாரம் அளிப்பு அப்படின்றது யாருக்கு அதிகாரம் அளிக்கிறார், அதிகாரம் அளிப்பு அப்படின்றது அரசாங்கம் மக்களுக்கு அந்த அதிகாரங்களை வழங்குறாங்க. ஸோ அங்க முடிவெடுக்கக்கூடிய இல்ல அரசின் முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல மக்கள் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல முடிவெடுக்கிறதுல ஒரு பெரிய பகுதி மக்களால, அந்த குடிமக்களால பார்க்கப்படுது. ஸோ இந்த அதிகாரம் அளிப்பு அப்படின்றதும் இந்த ஐசிடியில ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அரசாங்கம் எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு அங்கே வெளிப்படைத்தன்மை இருக்கும். வெளிப்படைத்தன்மை இருக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப பொறுப்பா அவங்களோட வேலைகளை செய்வாங்க. அண்ட் அவங்க பொறுப்பா அந்த வேலைகளை செய்யும் போது நமக்கு அந்த இடத்துல அதிகாரங்கள் வரும். ஸோ நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும், அரசாங்கத்தினுடைய முடிவுகளை நம்ம அதுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்க முடியும். இது எல்லாமே ஐசிடியோட பெனிஃபிட்ஸா நம்ம சொல்லலாம். அதிகாரம் அளிப்புக்கு அப்புறம் நம்ம முக்கியமா பார்க்கறது அதிகார பகிர்வு. ஸோ அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது நம்ம இங்க டீசென்ட்ரலைசேஷன்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது அரசாங்கம் அவங்களுக்கான அதிகாரங்களை நேரடியா மக்கள் கிட்ட கொடுக்கறது, மக்களை முடிவெடுக்கிறதுல இன்வால்வ் பண்றது. இப்போ டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எடுத்துக்கும் போது மக்கள் நேரடியாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கும் அவங்களோட பங்கு சொல்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாலிசி மேக்கிங்குள்ள ஒரு திட்டங்களை செயல்படுத்தும் நடைமுறைக்குள்ள மக்கள் கொண்டு வரப்படுறாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஒரு திட்டம், ஒரு ஸ்கீம், ஒரு பாலிசி பார்ட்டிசிபேட்டிவா இருக்கும், அதாவது பீப்புள் ஓரியன்டா பார்ட்டிசிபேட்டிவா இருக்கும், அந்த அளவுக்கு அந்த திட்டம்
சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மக்களை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அந்த திட்டங்கள் அந்த செயல்முறைகளை நம்ம ரொம்ப சரியான முறையில பண்ண முடியும் அப்படின்றது. அப்ப இந்த அதிகார பகிர்வுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது என்னன்னா நிதி சீர்திருத்தங்கள். ஸோ இந்த நிதி சீர்திருத்தங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது எந்த ஒரு திட்டங்கள் கொண்டு வரும்போதும் அதுக்கான முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா நிதி. ஸோ நிதி அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பாடிக்கு வந்து எப்படி பிளட் ஃப்ளோ ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம்னு எடுத்துக்கும் போது, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கும் போது மணி வந்து ஃப்ளோ ஆகணும். ஸோ ஒரு ஹியூமன் பாடியில பிளட் எல்லா இடத்துக்கும் ஃப்ளோ ஆனால் மட்டும்தான் அந்த பாடி ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய இந்த பிளட்டை தான் நம்ம மணி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மணி அப்படின்றது அந்த ஃபினான்ஸ் அப்படின்றது அந்த ஆர்கனைசேஷனோட எல்லா பார்ட்ஸுக்கும் சரியான அளவில் சீரான அளவில் போய் சேரும். அப்ப நம்ம எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போதும் அந்த திட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிதி. ஸோ இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ரிசோர்ஸ்ல நிறைய இருக்கு. இங்க நம்ம பார்க்கறது ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை நம்ம அலோகேட் பண்றதோட நம்ம வேலை முடிஞ்சுதா அப்படின்னா அதுதான் இல்லை. அந்த அலோகேட் பண்ண ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ்ல நம்ம பிளான் பண்ணியிருக்க அந்த வேலைகளை சரியான முறையில முடிக்கிறோம். அப்போ திட்டமிட்டபடி அந்த நிதியை நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா அதுல நிறைய வேஸ்டேஜஸ் நம்ம தவிர்க்க வேண்டியது இருக்கு. அதாவது நிதி வந்து எங்கேயுமே சேதாரம் ஆகாம, பணம் எங்கேயும் லீக்கேஜ் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். தவறான நிதி முறைகளை வந்து நம்ம கைவிட வேண்டிய கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து குட் கவர்னன்ஸோட முக்கியமான சில விதிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஐசிடி என்ன பெனிஃபிட்ஸை வந்து கவர்மெண்ட் சிஸ்டம்குள்ள கொண்டு வருது அப்படின்னா வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருது. வெளிப்படைத்தன்மை அங்க நிறைய பொறுப்புகளை உருவாக்குது அரசாங்கத்துக்குள்ள. அது மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குது, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து நிதி சீர்திருத்தங்களை முன்னெடுக்குது. ஸோ அரசாங்கத்துக்குள்ள நடக்கிற நிதி சீர்திருத்தங்கள் நல்ல அளவுல வரும்போது இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த நல்லாட்சி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குட் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நமக்கு கொடுக்குது. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் இந்த குட் கவர்னன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா நாடுகளும் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்குள்ள இந்த ஐசிடி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது மக்கள் இந்த ஐசிடி அப்படின்றது எந்த அளவுக்கு டெவலப்டா இருக்கோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் மக்கள் கூட கனெக்டடா இருக்க முடியும், மக்கள் கவர்மெண்ட் கூட கனெக்டடா இருக்க முடியும். எந்த ஒரு விஷயங்களையும் அவங்க நேரடியா பகிர்ந்துக்க முடியும் அரசாங்கத்து கூட. அடுத்து இந்த அரசாங்கங்கள் எப்படி இதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த அரசாங்கங்கள் தங்கள் பாரம்பரிய அமைப்பை மறுசீரமைப்பதற்கும் வேலைகளை மறுவடிவமைப்பதற்கும் குடிமக்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் சேவைகள் மற்றும் தகவல்களை வழங்குவதற்கும் திறமையான மனிதவள மேலாண்மை, நிதி மேலாண்மை மற்றும் முடிவெடுத்தல் ஆகியவற்றிற்கும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் அரசாங்கம் இந்த ஐசிடியை பயன்படுத்துறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க நம்ம ஒரு பாயிண்டா பார்ப்போம். முதல்ல பாரம்பரிய அமைப்பை மறுசீரமைப்பதற்கு. ஸோ பாரம்பரிய அமைப்பு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க ரிஃபார்ம்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ட்ரெடிஷ்னல் அப்படின்றப்போ அரசாங்கத்துக்கு பெரிய அளவுல மக்களோட வெல்ஃபேரை பத்தின டிசிஷன் மேக்கிங்ல பார்ட்டிசிபேஷனோ ஒரு பெரிய அக்கறையோ இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப கன்வென்ஷனலா இருக்கக்கூடிய சிஸ்டம் நம்ம ட்ரெடிஷ்னல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மறுசீரமைக்க வேண்டியது இருக்கு. அடுத்து வேலைகளை மறுவரையமைப்பு, நம்ம ஒரு வேலையை செய்யற முறையும் நம்ம சீர்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கடுத்து குடிமக்கள் மற்றும் பங்குதாரர்களோடு தொடர்பு கொள்வது. ஸோ இந்த குடிமக்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் பப்ளிக் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா இங்க பங்குதாரர்கள்னு சொல்லுவோம். அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு, பங்குதாரர்கள்னா யாருன்னா அந்த திட்டத்தினால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடியவர்கள், அந்த திட்டத்துல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸா இருக்கலாம், மீடியாவா இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் குரூப்பா இருக்கலாம், ப்ரெஷர் குரூப்பா இருக்கலாம், இல்ல ஜென்ரல் பப்ளிக்கா இருக்கலாம். இவங்க யாரை வேணா நம்ம பங்குதாரராக சேர்த்துக்க முடியும், ஸ்டேக் ஹோல்டர்ஸாக சேர்த்துக்க முடியும். ஸோ அவங்க கூட ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்றதுக்கும் வந்துட்டு இந்த ஐசிடி நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளோட சேவைகள் மற்றும் தகவல்களை வழங்குவதற்கு. ஸோ இந்த சேவைகள் மற்றும் தகவல்களை வழங்குவதற்கு அப்படின்னா எந்த ஒரு திட்டமும் எப்போ சக்சஸ் ஆகும் அப்படின்னா அதோட அப்ஜெக்டிவ்ஸை ரீச் பண்ணும்போது. ஸோ அந்த திட்டம் யாருக்காக எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கங்களை அடையும் பொழுதுதான் அந்த திட்டம் வந்து முழுமையடையும். அப்பதான் அந்த திட்டம் வந்து ஒரு வெற்றி அடைந்த திட்டமா வந்து நம்ம கருத முடியும். ஸோ ஒரு திட்டம் எழுத்து வடிவில் ரொம்ப சரியான முறையில ரொம்ப அழகான முறையில வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த திட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டதோ அவங்க கைக்கு அந்த அரசாங்கம் திட்டமிட்ட எந்த ஒரு நலனும் போய் சேரலை அப்படின்றப்போ அந்த திட்டம் எழுத்து வடிவில் எவ்வளவு அற்புதமா இருந்தாலும் அந்த திட்டம் வந்து பயனுள்ளதா இருக்காது. ஸோ அது வந்து ஒரு பயனற்ற
திட்டமா தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இங்க எந்த ஒரு திட்டமும் எதை பொறுத்து அமையுது அப்படின்னா, அவங்களுடைய நோக்கங்களை அவர்கள் அடைந்தார்களா? அந்த திட்டம் அடைந்ததா? அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு திட்டமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்படுகிறது. எந்த ஒரு பாலிசி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு ஒரு குறிக்கோள் அப்படின்றது கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது அதுக்கு இருக்கும். அந்த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அடையறதுக்காக தான் அந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகளுமே அங்க நடத்தப்படுகிறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு திட்டமும் அதோட குறிப்பிட்ட அந்த குறிக்கோளை அடையலை அப்படின்ற பட்சத்துல அந்த திட்டத்தினால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த குறிக்கோள்களை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஸோ ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மக்களுடைய நலனுக்காக ஒரு ஒரு ஜென்ரல் பப்ளிக்ல ஒரு ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு விவசாயிகளோட நலனுக்காக அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வராங்க. ஆனா அந்த திட்டம் விவசாயிகளுக்கே தெரியல அப்படின்றப்போ அந்த திட்டத்தினால எந்த ஒரு பயனும் இல்லை. அப்போ இந்த திட்டங்களை நம்ம எப்படி பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது? இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப அரசாங்கம் விவசாயிகளுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது விவசாயிகள் நலனுக்காக உண்மையிலே ஒரு நலனுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ ஒரு திட்டம் கொண்டு வரதோட அரசாங்கத்தினுடைய வேலையை முடிஞ்சிடாது. அப்படி கொண்டு வரப்பட்ட திட்டம் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதுல இருந்து அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த முழு நலன்களும் அந்த பயனாளிகளுக்கு போய் சேரணும். அதையும் அரசாங்கம் தான் செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இங்கதான் சேவைகள் மற்றும் தகவல்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப அரசாங்கம் நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நடத்த வேண்டியது இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்த வேண்டியது இருக்கு. ஒர்க் ஷாப்ஸ் நடத்த வேண்டியது இதெல்லாமே பண்ணும்போது தான் ஒரு பயனாளிகளுக்கும் தங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. அடுத்து திறமையான மனிதவள மேலாண்மை. ஸோ திறமையான மனிதவள மேலாண்மை அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? எஃபிஷியன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம கிட்ட இருக்க வளங்களை நம்ம ரொம்ப ரொம்ப சரியான அளவில் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இதுவும் ஐசிடிக்குள்ள வரும். அடுத்து நிதி மேலாண்மை. நிதி மேலாண்மை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நிதி சீர்திருத்தங்கள் பத்தி சொல்லியிருந்தோம். நிதி மேலாண்மை அப்படின்றது நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்க நிதி வளங்களை சரியான முறையில பயன்படுத்துறது. என்ன சரியான முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அரசாங்கத்துக்கிட்ட இந்த வளங்கள் அப்படின்றது வந்து மிக மிக குறைந்த அளவுல தான் இருக்கு. ஸோ எப்படி நம்ம இதை குறைந்த அளவுல இருக்குன்னு சொல்றோம்னா, நமக்கான தேவைகள் மிக மிக அதிகம். அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்க வேண்டிய சேவைகள் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா அந்த எல்லா சேவைகளையும் அரசாங்கத்தால கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கான வளங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. அந்த முழு தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலான வளங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. அரசாங்கத்துக்கிட்ட இருக்க வளங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுல இருக்கக்கூடிய வளங்கள் தான். ஸோ அந்த குறைந்த அளவுன்றதை நம்ம எதை வச்சு முடிவு பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை வச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு திட்டத்துக்கும் அரசாங்கம் அப்படின்றது ரொம்ப குறைந்த அளவேயான ஒரு நிதியை தான் வந்துட்டு ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல தான் வந்துட்டு இந்த ஐசிடியும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ணுது. என்ன அப்படின்னா இப்படி அலோகேட் பண்ணியிருக்க இந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 100% யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்றோன்றப்போ அந்த பணத்தை செலவழிக்கிறது மட்டும் ஒரு வழி கிடையாது. அது நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்ல மாட்டோம். நிதி மேலாண்மையில அது வராது. பணத்தை செலவு பண்றது மட்டும். அந்த குறிக்கோள்களை ஒதுக்கப்பட்டிருக்க நிதியை கொண்டு நம்ம அடைந்திருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நமக்கு ஒரு 5 கோல்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ அந்த எல்லா கோல்ஸையும் நம்ம கொடுத்துருக்க அந்த ரிசோர்சஸ்க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா? அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப சரியான முறையில் நடந்திருக்கு. அச்சீவ் பண்ணலை அப்படின்னா அங்கே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஏதோ தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ ஒரு அரசாங்கத்துக்குள்ள ஒரு ஐசிடி சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நம்ம உள்ள கொண்டு வரும்போது இவ்வளவு நன்மைகளும் அந்த அரசாங்கத்துக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஆகவே அரசாங்கங்கள் நல்லாட்சி நிகழ்ச்சி திட்டத்தை தொடர்வதை திறம்பட செய்ய தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இந்த குட் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த டெலிவர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஐசிடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் எவ்வாறாயினும் திறமையான மனித வளம், தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப கட்டமைப்பு, தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப கட்டமைப்பு, வளங்கள், அரசியல் தலைமை, அர்ப்பணிப்பு மிக்க அதிகாரத்துவம் மற்றும் குடிமக்கள் விழிப்புணர்வு ஆகியவை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்கள் இந்த பங்கை செயல்படுத்த இன்றியமையாதது. ஸோ நம்ம மேலே ஏன் ஐசிடி முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ இந்த ஐசிடியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை நம்ம கவர்மெண்ட்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஐசிடியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா முதல்ல திறமையான மனித வளம். ஸோ இந்த எஃபிஷியன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்கள், பணியாட்கள் வந்துட்டு ரொம்ப திறமையானவர்களா இருக்கணும். அந்த ஐசிடியை ஹேண்டில் பண்ணக்கூடிய டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கணும். அதுக்கான நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம இங்க திறமையான மனித வளம் அப்படின்னு மீன் பண்றோம். அடுத்து தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப கட்டமைப்பு.
ஸோ இந்த ஐசிடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐசிடி அப்படின்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு அரசாங்கம் ஆன்லைன்லேயே வந்துட்டு ஒரு கவர்னன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அண்ட் மக்கள் வந்து நேரடியாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மக்கள் வந்து நேரடியாக இந்த திட்டங்களை வந்து அப்ளை பண்ணலாம், அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம்னு சொல்லி நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. ஆனால் மக்கள் யாருக்குமே அதுக்கான ஆக்சஸ் இல்லை. அதாவது கவர்மெண்ட் கிட்ட மட்டும் கம்ப்யூட்டர் இருக்கு, பீப்புள் யாருக்கிட்டையும் கம்ப்யூட்டர் இல்லை. கிராமப்புறங்களில் இருக்கவங்க யாரும் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண முடியலன்றப்போ அந்த திட்டத்துக்கான எந்த விதமான ஒரு பயனையும் நம்ம அங்கே பார்க்க முடியாது. அப்போ அரசாங்கம் அவங்களோட சேவைகளை இந்த எலக்ட்ரானிக் மோட்ல கொண்டு வராங்கன்றப்போ, ஒரு ஐசிடி பேஸ்டு ஸ்கீம்ஸ் அவங்க கொண்டு வராங்கன்றப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கூட கிராமப்புறங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க இ சேவை மையங்கள் மாதிரி நம்ம நிறைய அமைப்புகளை பார்க்க முடியும். ஸோ இந்த இ சேவை மையங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஐசிடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வரும். ஸோ இப்போ நான் ஒரு கிராமப்புறத்துல இருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் கிட்ட டேரக்டா ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், ஆன்லைன்லேயே அதை அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, இன்டர்நெட் இல்லை, எனக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்கான நாலேஜ் இல்லை. அப்போ மிக மிக குறைந்த கட்டணத்தில் நான் என்னோட நியர்பைல இருக்கக்கூடிய இந்த இ சேவை மையம் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை நான் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அப்போ இது எல்லாமே கூட ஐசிடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய விஷயங்கள் தான். இது மட்டுமே கிடையாது, இது வந்து நமக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த எல்லா வில்லேஜஸ்லயும் ஒரு நெட்வொர்க் பில்ட் ஆயிருக்கும் போது, ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது அந்த சேவைகள் எல்லாத்தையும் அவங்களால ரொம்ப எளிதா அடைய முடியும். அதுக்கு அடுத்து வளங்கள். ஸோ இந்த வளங்கள் அப்படின்றது தான் ரிசோர்ஸ். நமக்கு எந்த ஒரு திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கும் நமக்கு வளங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே தான் வந்து தகவல் தொழில்நுட்பத்துக்கும் வரும். ஸோ இப்போ அந்த ஐசிடி உருவாக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம வளங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. முக்கியமா வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டுமே நம்ம பெரிய அளவுல வளங்களை செலவழிக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது நமக்கு இருக்கு. அடுத்து அரசியல் தலைமை. ஸோ இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்க்கும் ஐசிடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றப்போ, ஒரு சில கடினமான முடிவுகளை முன்னெடுக்கிறதுக்கு, இல்லை மக்கள் நலன் சார்ந்த நிறைய திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு சரியான திறமையான அரசியல் தலைமை அப்படின்றது இருக்கணும். இந்த அரசியல் தலைமை, அவங்களோட பார்வை, இதெல்லாமே தான் வந்து இந்த ஐசிடியோட எஃபிஷியன்சியை டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு இந்த ஐசிடியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அவருக்கு இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு, அவர் இன்னும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாருன்றப்போ அங்கே ஐசிடிக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது அதிக அளவில் கூடும். காலப்போக்கில் மக்கள் எல்லாருக்கும் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் இது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அங்கே பெட்டர் கவர்னன்ஸ் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த அரசியல் தலைமை, அந்த அரசியல் தலைமையினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பொறுத்தும் இந்த ஐசிடி அப்படின்றது முடிவாகும். அதுக்கப்புறம் அர்ப்பணிப்பு மிக்க அதிகாரத்துவம். ஸோ இந்த பியூரோக்ரேட்ஸ் அப்படின்றவங்க என்ன மைண்ட் செட்ல ஒர்க் பண்றாங்க? ஸோ ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய அந்த எலைட் மைண்ட் செட்ல இருக்காங்களா, இல்ல பீப்புள் சென்ட்ரிக் மைண்ட் செட்ல இருக்காங்களா அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ அப்போ அந்த அர்ப்பணிப்பு மிக்க அதிகாரத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த அதிகார அமைப்புல இருக்கக்கூடிய அந்த பியூரோக்ராட்ஸ் ஆர் சிவில் சர்வன்ட்ஸ் அப்படின்றவங்க மக்கள் சார்ந்து மக்கள் நலனுக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும். அதுதான் நம்ம அர்ப்பணிப்பு மிக்க அதிகாரத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் பண்ணிட்டா ஐசிடி வந்துருமா அப்படின்னா, கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து குடிமக்கள் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிட்டிசன் அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்காக நம்ம சிட்டிசன்ஸை அவேர் பண்ணணும், எதுக்காக அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்கப்படணும் அப்படின்னா, பிகாஸ் தே ஆர் தி அல்டிமேட் டிசிஷன்ஸ் மேக்கர். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கும் அரசாங்கம் அப்படின்றது மாறும். இது எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான். எல்லா நாடுகளையும் தேர்தல் அப்படின்றது நடக்கும், அங்க மக்கள் ஓட்டு போட வருவாங்க, அவங்க தான் அங்க முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த குடிமக்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யறாங்க, அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்ன அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு இல்லைன்றப்போ அவங்க அதுக்கான நலன்களையும் எடுக்க முடியாது, அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் வந்துட்டு அவங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த அரசாங்கம் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்காங்களா இல்லையா, வேலை ஒழுங்கா செய்யலையா அப்படின்ற விஷயங்களையும் அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாம போயிடும். அப்ப இந்த இடத்துல இந்த குடிமக்களுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த மனித வளம், இந்த இப்ப நம்ம இவ்வளவு பேசணும் இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்துட்டா போதுமா அப்படின்னா, அதுலயும் சார்ந்தி சில பிரச்சனைகளும் இருக்கு. ஆனால் மனித வளம், நிறுவன ரீதியான மற்றும் தொழில்நுட்ப கட்டமைப்பு ஆகியவற்றின் குறைபாடு ஆளுமையில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதில் தடைகளை ஏற்படுத்துகிறது. இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள்ல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா மனித வளம், அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாமே ஐசிடியில முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு. அது 1 by 1 நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதன் விளைவாக அதன் உகந்த பயன்பாடு ஏற்படவில்லை. தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட பல திட்டங்கள் வீணான செலவீடு மற்றும் திறமையற்ற
சேவை வழங்குவதில் முடிவடைந்துள்ளன. ஸோ அரசாங்கம் ஒரு திட்டத்தையும் இந்த ஐசிடி பேஸ்டா கொண்டு வரணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா அதோட செயல்படுத்தும் முறை இம்ப்ளிமெண்டேஷன் ஒழுங்கா இல்லாதனால பெரிய அளவுல நிதி அப்படின்றது அந்த இடத்துல வீணாக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த திட்டமும் வந்து ரொம்ப சரியான முறையில செயல்படுத்த முடியாம போயிருது. அப்போ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இந்த ஐசிடில இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வரதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஸோ காட்சி மற்றும் முன்னுரிமைகள். மின் ஆளுமையில் தெளிவான காட்சி மற்றும் முன்னுரிமைகள் இல்லாதது நமக்கு பெரும் சவாலாக உள்ளது. நமது காட்சி பரந்ததாக இல்லை, நம்ம சமூகத்தில் உள்ள பல்வேறு குழுக்களின் நலன்களை உள்ளடக்கியதாக இல்லை. மின் ஆளுமைக்கான காட்சி பன்முக சமூக உறுப்பினர்களின் சமூக கவலைகளிலிருந்து உருவாக வேண்டும். அதாவது ஒரு சொசைட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சென்ட்ரிக்கா அந்த கவர்மெண்டோட எல்லா ஸ்கீம்ஸும் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் சென்ட்ரிக்கா இங்க இல்லை. அதாவது எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் இல்லை அவங்களுக்கு தேவையான நலன்களை சார்ந்த ஒரு திட்டம் இல்லை அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் வந்து ஐசிடியில ஒரு முக்கியமான ஒரு சவாலா பார்க்கப்படுது. அப்ப அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வரும்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்களுக்கும் அதுல நலன் இருக்கா, எல்லா வகையான மக்களுடைய பிரச்சனைகளையும் அந்த திட்டம் வந்து கவனிக்குதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இங்க பார்க்கணும். அண்ட் இந்த கவலைகள் மின் ஆளுமைக்கான முன்னுரிமை பகுதிகளை வரைந்து வடிவமைப்பதற்கான அடிப்படையாக மாறும். மின் அரசு திட்டம் பன்முக சமூக உறுப்புகளின் பங்களிப்பின் அடிப்படையில் திறந்த மற்றும் ஒத்துழைப்புடன் இருக்க வேண்டும். பொதுக்கூட்டங்கள், கருத்து கணிப்புகள், குழுக்களில் பங்கேற்பு போன்றவை காட்சியை வரைவது மற்றும் வெவ்வேறு துறைகளின் முக்கியமான உள்ளீடுகளை பெறுவதற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம எப்படி மக்களுடைய பல்வேறு பார்வைகளை ஒன்று சேர்க்கிறது அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம், மக்கள்கிட்ட நேரடியா போயிட்டு அரசாங்கம் அவங்களோட கருத்துக்களை கேட்கலாம், கருத்து கணிப்பு நடத்தலாம். அதுக்கப்புறம் இல்லாம குழுக்கள், ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குழுக்களில் பங்கேற்பு, ஒரு சின்ன சின்ன ஊரா போயிட்டு கம்யூனிட்டிஸா அதை அவங்களை டிஃபைன் பண்ணி கம்யூனிட்டிக்குள்ள டிஸ்கஷன்ஸ் நடத்தி அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அதுக்கான இன்ஃபர்மேஷன் அது சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டாஸ் என்ன அப்படின்றத கலெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஐசிடி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்து மறுவடிவமைப்பு. ஸோ ரீஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும்போது இந்த மறுவடிவமைப்புல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மின் அரசு பயன்பாடுகள், அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள நிர்வாக செயல்முறைகளை மறு வடிவமைப்பதற்கு முன்னதாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் மின் அரசு பயன்பாடுகள் தற்போதுள்ள அமைப்பு ரீதியான கட்டமைப்பு மற்றும் வேலை நடைமுறைகளை போதுமான மறு வடிவமைப்பு இல்லாமல் விரைவான கால அளவில் செயல்படுத்தப்படுகின்றன. அதாவது நம்ம இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு எடுத்துக்கும் போது இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப வேகமா ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றது மட்டுமே இதோட ஒரு ஃபோக்கஸா நம்ம பார்க்க முடியாது. வேலைகளை ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிக்குது அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட் தான். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா பீப்புளுக்கான டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அது பில் பண்ணணும். அப்போ அரசாங்கத்துக்கு உள்ள இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இந்த ஐசிடி ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கேன் அப்படின்றப்போ நான் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல அந்த ஸ்கீமை நான் அப்ரோச் பண்றேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட எஃபிஷியன்சி அப்படின்றது மாறும். ஸோ அப்போ ஐசிடி அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு கருவியா மட்டும் நான் பார்க்கும்போது என்னோட பார்வை, என்னோட அப்ரோச் அது மேல அப்படிதான் இருக்கும். பட் இதுவே நான் அது வந்து அது மக்களுக்கு உள்ள என்ன நடக்குது அப்படின்றத தெரியறதுக்காக, அதாவது வெளிப்படை தன்மைக்காகவும் அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளை அதிகமாக்குறதுக்காகவும் குடிமக்களுடைய அந்த பீப்புள் பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு டூலா பார்க்கும்போது அதுல என்னோட அப்ரோச் அப்படின்றது கம்ப்ளீட்டா மாறும். அப்போ இந்த அப்ரோச் அப்படின்றதும் ஒரு ஐசிடி சக்சஸ் ஆகிறதுக்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் மறு வடிவமைப்பு இல்லாமல் மின் அரசு பயன்பாடு செயல்படுத்தப்பட்டவுடன் பின்னர் வேலைகளில் மாற்றங்களை செய்வது கடினமாகிவிடும். ஸோ அப்போ இந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் அப்போ நம்ம இந்த ஐசிடியை உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆர்கனைசேஷனுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்றத தாண்டி அது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், யாரோட நலனுக்காக அதை பயன்படுத்துறோம், அதை நம்ம எப்படி வந்து மக்களுக்கு இன்னும் பெட்டரா கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவங்களோட விஷன்ஸை அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ்குள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயமும் இந்த ஐசிடி இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குடிமக்கள் மையப்படுத்துதல். ஸோ இந்த சிட்டிசன் சென்ட்ரிக் அப்ரோச் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து ஒரு அரசாங்கம் சிட்டிசன் சென்ட்ரிக்கா இருக்கணும், ஏன் ஒரு அரசாங்கம் சிட்டிசன் சென்ட்ரிக்கா இருக்கணும்? ஸோ நம்ம எண்ட் ஆஃப் தி டே பார்த்தோம் அப்படின்னா எல்லா அரசாங்கமும்
யாருக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னா மக்களுக்காக தான் வேலை செய்யறாங்க. அந்த அரசாங்கங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த அரசாங்கம் இது ரெண்டுமே வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும். அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது மக்கள், அண்ட் மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு தான் அரசாங்கம் இருக்காங்க. அப்போ எந்த ஒரு அரசாங்கமும் அவங்களோட திட்டங்களை இந்த குடிமக்களை மையப்படுத்தி மட்டுமே தான் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அதை தாண்டி தேர்தல் அப்படின்றது ஒரு முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸ் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். அவங்களோட பார்ட்டி அஜெண்டா, அவங்களோட விஷன்ஸ்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு செக் அவங்க மேல வச்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு 5 வருஷமும் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுதுன்றப்போ அரசியல் கட்சிகள் மக்களுடைய செயல்பாடுகளை, மக்களோட பிஹேவியர் என்ன அப்படின்றத ரொம்ப கரெக்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பெரிய அளவில் எதிர்ப்பு வரும்போது அவங்களால திரும்ப ஆட்சிக்கு வர முடியாம போகலாம். ஸோ இது எல்லாமே பொலிட்டிக்கல் சைடில் நம்ம பார்க்குறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த இ கவர்னன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உள்ளே. அப்போ இந்த இ கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம இந்த சிட்டிசன் சென்ட்ரிக் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம், குடிமக்களை மையப்படுத்துதல். ஸோ அப்போ மின் ஆளுமை திட்டங்கள் குடிமக்கள் மையமாக இருக்க வேண்டும். இத்தகைய திட்டங்கள் மேம்படுத்தப்பட்ட சேவை வழங்கல், பொதுமக்கள் பங்கேற்பு, தகவல்களின் எளிமை மற்றும் தரமான தகவல்களுக்கான அணுகல், அதிக எண்ணிக்கையிலான குடிமக்களுக்கு மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை தரம் ஆகியவற்றை வழங்க வேண்டும். இப்ப இது எல்லாத்தையும் இ கவர்னன்ஸ் எப்படி கொடுக்கும்? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இ கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றோம். அது எப்படி கொடுக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இ கவர்னன்ஸ் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, முதல்ல சேவைகளை வழங்கணும். மக்களுக்கு தேவையான சேவைகளை அவங்களுக்கு நேரடியாக வழங்கணும். கொடுக்க எந்த விதமான ஏஜென்சி இன்டர்மீடியேட்டரி ஃபேக்டர்ஸ் இல்லாமல் நேரடியாக அரசாங்கம் மக்களுக்கு சேவைகளை வழங்கணும். பொதுமக்கள் பங்கேற்பு, பீப்பிள் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இ கவர்னன்ஸ்ல நேரடியாக மக்கள், கவர்மெண்ட் இவங்க 2 பேர் மட்டும் இருக்கும்போது அங்க அவங்களோட பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதுக்கு அடுத்து தகவல்களின் எளிமை மற்றும் தரமான தகவல்கள். ஸோ தகவல்களின் எளிமை அப்படின்னா என்ன? ஸோ எந்த ஒரு பாலிசி மேக் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அந்த திட்டம் யாருக்காக இயற்றப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த திட்டம் புரிய வேண்டும். ஸோ அப்போ மக்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வரும்போது அந்த திட்டம் எழுதப்பட்டிருக்க வார்த்தைகள் அப்படின்னு மொழி, அதோட டெக்னிக்கல் நாலேஜ், இது எல்லாமே வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு சாதாரண குடிமக்களுக்கும் புரியக்கூடிய அளவுல, அவங்களா படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுல தான் அந்த திட்டம் மிக மிக எளிமையான முறையில வரையறுக்கப்பட்டிருக்கும். ஸோ இங்க எளிமைன்னு நம்ம எதை மீன் பண்றோம்? ஒரு மக்கள் இருக்காங்க, மக்களுக்காக தான் அரசாங்கம் அந்த திட்டம் கொண்டு வராங்க. ஆனா மக்களுக்கு அந்த திட்டத்தை படிக்கும்போது அதுல ஒண்ணுமே புரியல அப்படின்றப்போ அது எந்த விதமான பெரிய ஒரு இம்பாக்டையும் உருவாக்கிட முடியாது. அப்போ யாருக்காக அந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த திட்டத்தை பற்றின முழு அறிவு அப்படின்றது இருக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த திட்டம் புரியணும். அவங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் அவங்களால எடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த திட்டம் ஒரு பெயரளவு திட்டமா மட்டுமே தான் இருக்கும் அப்படின்றது ஒரு பிரச்சனை. அன்றாட வாழ்வில் குடிமக்கள் எவ்வாறு அதிகரித்து வரும் தகவல்களை பயன்படுத்துகிறார்கள் மற்றும் செயல்படுத்துகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வரும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது எந்த தகவல் நமக்கு தேவை, எந்த தகவல் நமக்கு தேவை இல்லை அப்படின்றதே தெரியாது. அப்ப பெரிய அளவுல தகவல்கள் உள்ள வரும்போது இதுல எதை நம்ம எந்த வகையில பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. தனிநபர் மீண்டும் வருகை அல்லது அழைப்பு மூலம் தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை. முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக வலைதளங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ இந்த வலைதளங்கள் அப்படின்றது கவர்மெண்டோட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும், எல்லா சர்வீசஸ்க்கும் வெப்சைட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 24x7 எப்போ வேணா சிட்டிசன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு அரசு அலுவலரையும் பார்க்க வேண்டியதில்லை, எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கும் நம்ம நேரில் போக வேண்டியதில்லை. அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான சேவைகள் சார்ந்த தகவல்களையும் நம்ம 24 மணி நேரமும் பெற முடியும். அதுக்காக தான் இந்த வலைதளங்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இன்னைய தேதியில நம்ம பார்க்கணும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் அவங்களுடைய எல்லா சேவைகளையும், எல்லா துறைகளையும் அதுல வெளிப்படையா அவங்க காட்டக்கூடிய எல்லா தகவல்களையும் அவங்க வெப்சைட்ல வச்சிருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னா ஆக்சஸ் தான். மக்கள் எப்ப வேணா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குடிமக்கள் சேவைகளை எளிதாக்கும் திட்டங்கள் மக்களின் தேவைகளை அடிப்படையாக கொண்டு மின்னணு முறையில் சிறப்பாக வழங்கப்பட வேண்டும். ஸோ மீண்டும் இங்க நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அரசாங்கம் ஒரு திட்டம் யாருக்காக கொண்டு வராங்க? மக்களுக்காக. அப்போ மக்களின் தேவைகள் என்ன அப்படின்றத அடிப்படையாக கொண்டுதான் அந்த திட்டம் வரையறுக்கப்படணும். மக்களுக்கு தேவை என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத சார்ந்து அந்த திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டியது மிக முக்கியமான விஷயமா நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்து குடிமக்கள் மையப்படுத்துவதற்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தொடர்பு உத்தி. ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதுக்காக இந்த கம்யூனிகேஷன் முக்கியம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மின் ஆளுமை திட்டங்களின் பலன்கள்
ஊடகங்களை பயன்படுத்தி திறமையான தொடர்பு உத்தி மூலம் பயனாளிகளுக்கு சரியாக தெரிவிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி வரும். என்ன அப்படின்னா, ஒரு பாலிசி யாருக்காக உருவாக்கப்படுதோ அவங்களுக்கு அந்த பாலிசியை பத்தி தெரியணும். அவங்களுக்கு அந்த பாலிசியை பத்தி தெரியல அப்படின்ற பட்சத்துல அந்த பாலிசி கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் தான். அப்போ நம்ம எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துறது? ஒரு திட்டம் அவங்களோட நல்லதுக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத அரசாங்கத்தின் சைட்ல இருந்து எப்படி நம்ம தெரியப்படுத்துறது? இதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. பொது கூட்டங்கள் சொன்னோம், கருத்து கணிப்பு சொன்னோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் ஊடகம். ஸோ இந்த ஊடகம் அப்படின்னு வரும்போது நம்ம செய்தித்தாள்களை பயன்படுத்தலாம், இல்லை சமூக ஊடகங்களை பயன்படுத்தலாம், இல்லை தொலைக்காட்சி ஊடகங்களை பயன்படுத்தலாம். இது மாதிரி நிறைய ஊடக வசதிகள் இருக்கு. இந்த எல்லா விதமான ஊடக வசதிகளையும் பயன்படுத்தி அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவைகளை அந்த தகுந்த அந்த குவாலிஃபைடு பெனிஃபிஷியர்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் திட்டம் கொண்டு வந்துட்டோம், இதை அந்த பயனாளிகள் கிட்ட 100% கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் திட்டம் கொண்டு வந்திருக்கோம், அந்த திட்டத்தை அவங்களா கண்டுபிடிச்சு பயன்பெறட்டும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லும்போது அந்த திட்டம் அப்படின்றது கம்ப்ளீட்டா தேவையில்லாத ஒரு திட்டமாக தான், கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ்ஸாக தான் அந்த திட்டம் இருக்கும். ஏன்னா யாருக்காக அது கொண்டு வரப்பட்டதோ அவங்களுக்கே அதை பத்தி தெரியாது அப்படின்றப்போ. ஸோ அரசாங்கத்தினுடைய வேலை தேவைகளை சார்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குறதோட நிற்காம, அப்படி தேவைகளை சார்ந்து உருவாக்கப்பட்ட அந்த திட்டங்களை பயனாளிகளுடைய கைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுலையும் ஒரு முக்கிய பங்கு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்போ தேவைகள் சார்ந்த ஒரு திட்டத்தை உருவாக்கணும், அப்படி தேவைகள் சார்ந்து உருவாக்கப்பட்ட திட்டத்தை அந்த பயனாளிகளுடைய கைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப எப்படி நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றப்பதான் இங்க இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமா வருது, தொடர்பு உத்திகள். ஸோ இது மிகவும் கணிசமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் திட்டங்களின் சிறந்த பயன்பாடு சாத்தியமாகும் அது பெரிய இலக்கு குழுக்கள் அல்லது வாடிக்கையாளர்களை அடையும் பொழுது. பொதுவாக மக்கள் இதை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள் அல்லது அதை பயன்படுத்த தூண்டப்படுவதில்லை. ஸோ அரசாங்கத்துக்குள்ள டெய்லி நிறைய விஷயங்கள் அரசாங்கத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு, பல திட்டங்கள் கொண்டு வரப்படுது. இந்த எல்லா திட்டங்களை பற்றின ஒரு அவேர்னஸும் ஒரு அறிவும் எல்லா மக்களுக்கும் தெரியுமா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றப்போ நமக்கு தேவையான நம்மளை நேரடியா பாதிக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா இருக்கு. ஸோ இப்போ ஒரு 100 ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்கன்னா அந்த 100 ஸ்கீமை பத்தியும் நமக்கு தெரியணும்ல. ஆனா எந்த ஒரு ஸ்கீம் என்ன பாதிக்கப்படுது, நான் அதுல பாதிக்கப்படுறேன், இல்லை எனக்கு அதுல ஒரு நலன் கிடைக்குது, நான் ஒரு பயனாளியா இருக்கேன் அப்படின்னா அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ ஏன்னா அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சமூகத்தினுடைய பல்வேறு நிலைகள்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பல்வேறு நிலைகள்ல அவங்க திட்டங்களை கொண்டு வருவாங்க. எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான திட்டங்களை பயன்படுத்துவதும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு இங்க. அப்புறம் மின் ஆளுமை திட்டங்கள் குறைந்த எண்ணிக்கையிலான குடிமக்கள் அவற்றை பயன்படுத்துவதன் காரணமாக சேவைகளை வழங்குவதற்கான கூடுதல் சேனலாக மாற தவறிவிடும். மின் அரசு பயன்பாடுகளை பயன்படுத்தும் ஒரு முக்கியமான கூட்டம் இல்லாமல் செலவு மீட்பு உறுதி அளிப்பதாக தெரியவில்லை. ஸோ இப்போ நம்ம இந்த கவர்னன்ஸ் கொண்டு வந்துட்டோம், பீப்புள் இனிமே நேரடியா அந்த டெக்னாலஜிஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் டு பீப்புளுக்கு நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இதனால நம்மளால பெரிய அளவுல செலவுகளை குறைக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன் அந்த செலவுகளை நம்ம செலவு மீட்பு அப்படின்றது ஏன் நம்மளால ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல? ஸோ இந்த செலவு மீட்பு அப்படின்னு வரும்போது நம்ம ஏற்கனவே சொல்ற விஷயம் தான், அந்த செலவு மீட்பு. ஏன் அரசாங்கம் செலவை பத்தி கவலைப்படணும்? ஏன் அரசாங்கம் செலவுகளை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கணும்? ஸோ ஒரு பிரைவேட் கம்பெனி செலவுகளை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னா, ஒரு தனியார் நிறுவனம் தன்னுடைய செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய லாபம் அப்படின்றது அதிகமாகும். ஸோ அப்போ செலவு குறைப்பு நடவடிக்கைகளை அவங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க லாபத்தை பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஆனா அரசாங்கத்துக்கு இது எந்த வகையில பயன் தரும்? அரசாங்கம் செலவுகளை ஏன் குறைக்கும்? அப்போ இந்த செலவு குறைப்பு அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா தேவை. ஸோ இந்த தேவை யாரோட தேவை? மக்களுடைய தேவை. மக்களுக்கு நிறைய சேவைகள் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தேவைப்படுது. அப்போ மக்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் நாடு முழுக்க இருக்க அனைத்து மக்களுக்கும் நம்ம அரசாங்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வளங்கள் அப்படின்றது தேவை. ஸோ இந்த வளங்கள்ல நிறைய இருக்கு. நம்ம ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் மட்டும் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த வளங்கள் நிறைய தேவைப்படுது அப்படின்றப்போ அந்த எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யறதுக்கான வளங்கள் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா நம்ம கிட்ட இல்லை. அப்ப நம்ம இருக்கக்கூடிய குறைந்த அளவிலான வளங்களை கொண்டு நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய நம்ம முனைய வேண்டும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம செலவு பண்ற வளங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப குருஷியலான விஷயம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதே ரொம்ப குறைந்த வளங்கள் தான். ஸோ இதுல நம்ம
செலவுகளை குறைக்கும் போது இந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்றது, நம்ம யூசேஜ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு, அதுக்கான ரொம்ப ஹைலி ப்ரியாரிட்டைஸ்டு மட்டும் தான் நம்ம பண்றோம், நம்ம மற்ற தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறோம் அப்படின்னா இந்த நிதியை அந்த அரசாங்கம் வேறொரு திட்டத்துக்கு மாற்றிவிட முடியும். அப்போ இது எல்லாமே வந்துட்டு இந்த தொடர் புத்தியில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அடுத்து மின் படிப்பு. இந்த மின் படிப்பு அப்படின்னா என்ன? தொடர்பு உத்தி திறம்பட இருக்க மின் ஆளுமை பயன்பாடுகளை பயன்படுத்த படித்தறிவு மற்றும் மின் படித்தறிவு கொண்ட சமூகம் இருக்க வேண்டும். ஸோ இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு திட்டம் யாருக்காக கொண்டு வரோமோ அவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்போ அரசாங்கம் ஐசிடி மூலயமா அரசாங்கத்துல ஒரு பெரிய சீர்திருத்தங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம், அரசாங்கத்தை வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக கொண்டு வர போறோம், அரசாங்கம் வந்து இனிமேல் மக்களுக்கு பொறுப்புள்ளவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சைட்ல இருந்து சொல்லும் போது, பட் அதை பத்தின எந்த ஒரு அறிவும் மக்களுக்கு இல்லை அப்படின்றப்போ, மக்களுக்கு அரசாங்கம் என்ன பேசுறாங்க, அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்றதை சரியா புரியாம இருக்கிறப்போ அவங்களால இந்த வெளிப்படைத்தன்மையையும் இல்லை இந்த பொறுப்பு உணர்ச்சியையும் உணர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அப்போ இந்த ஐசிடி கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? we have to educate the citizens. நம்ம சிட்டிசன்ஸ்க்கு இந்த சிட்டிசன்ஸை எஜுகேட் பண்ணணும். அப்போ இ கவர்னன்ஸ்னா என்ன, குட் கவர்னன்ஸ்னா என்ன, ஐசிடினா என்ன, ஐசிடியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக இது அரசாங்கம் கொண்டு வராங்க, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதை எப்படி நம்ம அவைல் பண்ணலாம், இது எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். ஸோ குடிமக்கள், குறிப்பாக கிராமப்புற மக்கள் கணினி, இணையம் மற்றும் இணையத்தின் அடிப்படைகளில் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அப்ப கிராமப்புறங்கள்ல இருக்க மக்களுக்கு கணினினா என்ன அப்படின்றது சொல்லிப்படும், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பத்தி சொல்லித்தர வேண்டியது இருக்கு, இன்டர்நெட் பத்தி சொல்லித்தர வேண்டியது இருக்கு, எப்படி சேவைகளை நம்ம அணுக முடியும், அரசாங்கம் என்ன மாதிரியான சேவைகள் கொடுக்குறாங்க அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்மளோட எலிஜிபிலிட்டி நம்ம எங்க கண்டுபிடிக்கிறது, அந்த ஸ்கீம்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்றது, எப்படி அவைல் பண்றது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம மக்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் இருக்கு, ரொம்ப முக்கியமா கிராமப்புறத்துல இருக்க மக்களுக்கு. அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, கேரளாவில் ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் கணினி படித்தவராக இருப்பதை உறுதி செய்யும் மின் படிப்பு திட்டம் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ இது கேரளால நம்ம பார்க்க முடியும். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பா கம்ப்யூட்டர் பத்தின பேசிக் நாலேஜ் இருக்கணும். எதுக்காக கம்ப்யூட்டர் பத்தின பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, அப்பதான் அவங்க அரசாங்கத்தினுடைய எல்லா சேவைகளையும் அவைல் பண்ண முடியும். ஸோ அரசாங்கத்தின் தேவைகளை தெரிஞ்சுக்க முடியும், அவங்களுக்கு எதுல வந்துட்டு அவங்களுக்கு தகுதி இருக்கோ அந்த திட்டங்களுடைய நலன்களை அவங்க எடுத்துக்க முடியும், அதை மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல நடுவுல கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கு நடுவுல ஒரு இன்டர்மீடியேட்டரி ஏஜென்சியே இல்லாம போயிடும். அப்ப இது கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்குமான நெருக்கத்தை இன்னும் அதிகமாக்கும். அப்போ நம்ம ஒருத்தர் வேலை செய்யறது ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கும்போது அவங்க செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் நம்ம கவனிக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் பக்கத்துல நின்று நம்ம வேலை செய்யறாங்கன்றத பார்க்கும்போது நம்மளும் மிக கவனமா வேலை செய்வோம். அப்ப இது ரெண்டுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிறத பார்க்கலாம். இது பேர் வந்து அக்ஷயா திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அக்ஷயா திட்டம் அப்படின்றது கீழே தான் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்க ஒருத்தரும் கண்டிப்பா கணினி படிக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து இந்த மின் படிப்பு கருத்து. குடிமக்களுக்கு ஒற்றை தளத்தில் பல மதிப்புமிக்க சேவைகளை வழங்க மாநிலம் முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட தகவல் மையங்கள், அதாவது அக்ஷயா கேந்திரங்கள் இருக்கும். இது போன்ற திட்டங்கள் மின் படிப்பை ஊக்குவிக்கின்றன. இது மின் ஆளுமை பயன்பாடுகளின் பரவலான பயன்பாட்டை செயல்படுத்துகிறது. ஸோ இப்போ நம்ம நேரடியா போயிட்டு ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு நம்ம கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கறதுனாலே, ஐசிடி கற்றுக் கொடுக்கறதுனால மட்டும் இது மாறிடாது. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவை. ஸோ இந்த உள்கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது, இப்போ நமக்கு கம்ப்யூட்டரை பத்தி தெரியும், நமக்கு இணையத்தை பத்தி தெரியும், ஆனா நம்ம எல்லார் வீட்லயும் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. அப்போ நமக்கு அதை பத்தின ஒரு அடிப்படை அறிவு இருக்கு, அது எப்படி வாங்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும், எங்க போய் வாங்கணுன்றது தெரியும். ஆனா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இல்லை, அதாவது கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் நம்ம எல்லா வீட்லயும் இல்லை. அப்படின்றப்போ இதை இன்னும் ஊக்குவிக்கும் வகையில தான் வந்துட்டு இந்த 3000க்கும் மேற்பட்ட தகவல் மையங்கள் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. இது பேர் வந்து அக்ஷய கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, சிட்டிசன்ஸ்க்கு ஐசிடி அண்ட் இ கவர்னன்ஸ் பத்தின ஒரு நாலேஜை டெவலப் பண்றதுக்காக தான். அடுத்து அரசியல் விருப்பமும் தலைமையும். அரசியல் விருப்பமும் தலைமையும் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம ஏற்கனவே வந்து அரசியல் ஆளுமையை பத்தி பேசியிருக்கோம். அரசியல் ஆளுமைக்கும் அந்த அரசியல் தலைவரின் ஆளுமைக்கும் இந்த ஐசிடி இ கவர்னன்ஸ்க்கும்
என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு தலைவருடைய பார்வை என்ன, அவங்களுடைய ஃபியூச்சரை நோக்கி அவங்களோட விஷன் என்ன அப்படின்றத பொறுத்து தான் இந்த அரசாங்கம் அப்படின்றது செயல்படும். அப்போ ஒரு தலைவர் ரொம்ப முன்னோக்கான பார்வையில இருக்காரு, அவர் வந்து ரொம்ப இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பத்தி அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு, மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான நெருக்கத்தை அவர் இன்னும் அதிகமாக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றப்போ அவர் நிறைய ஐசிடி எனேபிள்டு ஸ்கீம்ஸை கொண்டு வர முயற்சி செய்வாங்க. பட் இதுவே ஒரு தலைவர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் அப்ரோச்ல இருக்காரு, ஏற்கனவே இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் ரொம்ப சரியான சிஸ்டம்னு நினைக்கும் போது அங்க ஐசிடி எனேபிள்டு ஸ்கீம்ஸை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த மின் ஆளுமை திட்டங்கள் மற்றும் திட்டங்களை தொடங்குவதற்கும் வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் அரசியல் விருப்பமும் தலைமையும் தேவை. ஸோ இப்போ இந்த திட்டத்தை நம்ம உருவாக்குறதுக்கும் ஒரு சிறந்த அரசியல் தலைமை தேவைப்படுது, அதை செயல்படுத்துறதுக்கும் ஒரு அரசியல் தலைமை தேவைப்படுது, அதை மறுசீராய்வு செய்வதற்கும் ஒரு சிறந்த அரசியல் தலைமை அப்படின்றது இங்க தேவைப்படுது. தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப திட்டங்களுக்கான அரசியல் ஆதரவு மற்றும் உறுதிப்பாடு நிர்வாகத்தில் விரும்பிய மாற்றத்தை உண்மையிலேயே கொண்டு வர முடியும். அரசியல் தலைவர்கள் ஆபத்துக்களை எடுக்கவும், அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கவும், நிதியை பெறவும், பொதுவில் குழு சேரவும், ஆதரிக்கவும், மின் ஆளுமையை அதிகரிக்கவும் விருப்பம், தீர்க்கமான முடிவு மற்றும் தலைமை ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். ஸோ அப்போ ஐசிடி எனேபிள்டு ஸ்கீம்ஸ் ஒரு இ கவர்னன்ஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து எப்படி இருக்கணும், ஸோ ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் தலைவர் வந்து எப்படி இருக்கணும். இங்க அரசியல் தலைவர் அப்படின்னு நம்ம மீன் பண்றது பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ், மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாரையும் நம்ம மீன் பண்ணலாம். அப்போ இவங்க எந்த மாதிரி இருக்கணும், இவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், அரசாங்கத்துல புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கும் அப்படி எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க்கு அரசாங்கத்துக்கு உள்ளேயும் அரசாங்கத்துக்கு வெளியேயும் இருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கணும். அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு தேவையான நிதியை பெற அளவுக்கும் இந்த அரசியல் தலைவர்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி பொதுமக்கள் கிட்ட அவங்க அந்த திட்டங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இது நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுல இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன மீட்டிங்ஸ் நடத்துறது நிறைய வழிமுறைகள் இதுக்கு இருக்கு. அதை எல்லாத்தையும் அந்த அரசியல் தலைவர்கள் செய்தாக வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்கு. மாறாக அரசியல் தலைவர்கள் மின் படிப்பாளர்களாக மாற்றப்பட வேண்டும். இது அத்தகைய திட்டங்களின் நன்மைகளை புரிந்து கொள்ளவும், தங்கள் துறைகளில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும், மக்களுக்கு திறமையான பொது சேவைகளை வழங்கவும் அவர்களை ஊக்குவிக்கும். ஸோ இங்க இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எப்படி முன்னாடி டாபிக்ல வந்து மின் படிப்பு, அதாவது மக்களுக்கு இ கவர்னன்ஸை பத்தி சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி அரசியல் தலைவர்களுக்கும் இ கவர்னன்ஸை பத்தி சொல்லி தரணும், அவங்களுக்கு ஐசிடி பத்தின ஒரு பேசிக் நாலேஜை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்காக ஒரு மினிஸ்டர் இந்த ஐசிடியை பத்தி தெரிஞ்சுக்கணும், எதுக்காக இ கவர்னன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மினிஸ்டருக்கு இந்த இ கவர்னன்ஸ் பத்தின அடிப்படை அறிவு இருக்கு அப்படின்றப்போ அவரோட துறையில இன்னும் எப்படி பெட்டரா அந்த சிஸ்டமை கொண்டு வரலாம், இன்னும் இதை டெவலப் பண்றது மூலயமா நம்ம எப்படி சிறந்த அளவில் சேவைகளை கொடுக்க முடியும், இல்லை இந்த இ கவர்னன்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ்ல இ கவர்னன்ஸ் மூலயமா கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற பல்வேறு முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த திட்டம் அப்படின்றது அவங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ இப்போ இதுல என்ன சொல்றாங்க, சிட்டிசனுக்கு நம்ம எப்படி வந்து இ கவர்னன்ஸை பத்தின ட்ரைனிங் கொடுத்தோமோ, ஒரு சொல்லி கொடுத்தோமோ, அதே மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அதை பத்தின ஒரு அறிவை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். அடுத்து, பொது அதிகாரத்தின் மூலம் குடிமக்கள், வணிகங்கள் மற்றும் பொது புனித தளத்திலிருந்து காப்பு ஆதரவு இருந்தாலும் அரசியல் தலைமையில் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட மின் ஆளுமை திட்டங்களை அதே உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் முன்னெடுத்து செல்ல முடியும். ஸோ இப்போ இவ்வளோ ரிஸ்கையும் அவங்க அரசியல் தலைவர்கள் எடுக்க ரெடியா இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா ஒரு அரசியல் தலைவர் செயல்படுறதுக்கு பல்வேறு நோக்கங்கள் இருக்கும், பல்வேறு மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பல்வேறு பார்வைகள் அப்படின்றது இருக்கும். அது எல்லா மக்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு அந்த தலைவர் நடந்தாங்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும். இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய சில சவால்களை நம்ம பார்க்கலாம். அடுத்து, வெளிப்படைத்தன்மை மற்றும் கணக்கு ஒப்படைத்தல். ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது தான் இந்த இ கவர்னன்ஸ் இப்போ இருக்க கண்டெம்பரரி கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டினா என்ன, அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ மின் ஆளுமை திட்டங்கள் அல்லது வலைத்தளங்கள் அரசு அதிகாரிகள் அல்லது துறைகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் கணக்கு ஒப்படைத்தலை உறுதி செய்யும்.
நோக்கங்களை அதிகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. கேத்தரின் ரெய்லி கூறுவது போல் அரசு துறைகளால் உருவாக்கப்பட்ட பல வலைதளங்கள் தகவல்களுக்கு மின்னணு அணுகலை வழங்குதல் என்ற ஒற்றை நோக்கத்தில் கவனம் செலுத்துவதால் பயனற்றவை. ஸோ இங்க உண்மையிலேயே இந்த கவர்னன்ஸ் அப்படின்றது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்ற நோக்கத்தை அது அடையாதப்போ அதுல இருந்து எந்த விதமான ஒரு பயனும் நமக்கு கிடைக்க போறதில்லை. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பீப்புள் கிட்ட கொண்டு போறோம் அப்படின்றத தாண்டி பெயர் அளவுக்கு மட்டுமே பல அரசாங்க துறைகளுடைய வலைதளங்கள் செயல்படுது அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அப்போ இந்த வலைதளங்கள் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு, எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பீப்புள் கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை பில்ட் பண்றதுக்காக தான். அப்போ இந்த வலைதளங்கள் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை மக்களுக்குள்ள கொண்டு வருதா அப்படின்னா கிடையாது. இந்த வலைதளங்கள் எல்லாமே பெயர் அளவுக்கான ஒரு வலைதளங்களா மட்டுமே தான் இருக்கு. இதுல எந்த விதமான பெரிய நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுறது கிடையாது அப்படின்ற ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். அண்ட் வெளிப்படைத்தன்மை மற்றும் கணக்கு ஒப்படைத்தலை உறுதிப்படுத்த போதுமான முயற்சி செய்யப்படுவதில்லை. நம்ம இன்ஃபர்மேஷனை வெப்சைட்ல போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மட்டுமே அங்க டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டியும் உருவாகாது. ஸோ டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி உருவாகிறதுக்கு அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா அரசாங்கம் அந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்லையும் இன்வால்வ் ஆகுறது கிடையாது. ஏன்னா யாருமே வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை பெருசா விரும்ப மாட்டாங்க. நான் யார் சொல்றேன், அரசாங்கத்துக்குள்ள இருக்கவங்க. இப்ப நம்ம ஒரு வேலை செய்யும் போது நம்ம பக்கத்துல ஒருத்தர் நின்று நம்ம செய்யற ஒரு விஷயங்களையும் கவனிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னா அதை நம்ம விரும்புவோமானா மாட்டோம். அது சரியா தப்பா அப்படின்றதுக்குள்ள நம்ம போக மாட்டோம். நம்ம அதை விரும்புவோமா மாட்டோமான்னு கேட்டா விரும்ப மாட்டோம். அப்ப இதே அளவுல அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ எந்த ஒரு அரசு அதிகாரியும் தான் பக்கத்துல ஒருத்தர் நின்று நம்ம செய்யற எல்லா வேலைகளையும் கவனிக்கிறதுல முழுசா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இங்க ஒருத்தரை நம்ம மீன் பண்ணல, ஒட்டுமொத்த சிஸ்டமா சொல்றோம். ஸோ அப்ப இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை அந்த வெப்சைட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ் மட்டுமே முடிவு பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. அதை தாண்டி அரசாங்கம் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அண்ட் கோபகுமார் கிருஷ்ணன் சொல்றது மாதிரி ஊழல் குறைப்பு பொதுவாக தற்செயலானது மற்றும் மின் ஆளுமை முயற்சிகளின் வடிவமைப்பு நோக்கங்களின் ஒரு பகுதியாக இல்லை என்று கண்டறிவது போல் கணக்கொப்படைத்தல் அல்லது வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை அடைவது அல்லது அதிகரிப்பது வடிவமைப்பு நோக்கங்களில் திட்டமிடப்படவில்லை. ஸோ இந்த கவர்னன்ஸோட ஒன் ஆஃப் தி ஃபீச்சரா வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கே தவிர அந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக, அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இதுல எந்த விதமான ஒரு விஷயங்களையும் அரசாங்கம் முன்னெடுக்கிறது இல்லை அப்படின்றது அவங்க சொல்ற ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்து மாற்றத்திற்கு எதிர்ப்பு. ஸோ எதுக்காக மாற்றம் வரணும், அந்த மாற்றத்தை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். மின் ஆளுமை திட்டங்களை விரைவாகவும் தடையின்றி செயல்படுத்துவது அதிகாரிகளின் எதிர்ப்பால் தடைப்படுகிறது. அரசு ஒரு கூட்டுறவு முறையில் சிறந்து விளங்க வேண்டுமெனில் இந்த கூட்டுறவு கலாச்சாரத்தை அரசுக்குள் கொண்டு வருவதற்கான அதிகாரிகளின் தயார் நிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. இப்போ இந்த மின் ஆளுமை அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஒரு சேவையை ரொம்ப எளிதா இல்ல ரொம்ப விரைவான முறையில நம்ம மக்களுக்கு வழங்க முடியும். அப்படி இருக்கிறப்போ ஏன் அரசாங்கத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகள் இந்த திட்டங்களை எதிர்க்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த கவர்னன்ஸ் அப்படின்றது அவங்க ட்ரெடிஷ்னலா ஒர்க் பண்ண மெத்தட்ல இருந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு மெத்தடை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இவ்வளவு நாட்கள் அவங்க பண்ணிட்டு வந்த வேலையில இருந்து அப்படியே ஆப்போசிட்டா ஒரு வேலையை எடுக்கும்போது அதை அடாப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கவர்னன்ஸ் இந்த மின் ஆளுமை திட்டங்கள் அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கான டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரும். அதாவது ஒரு அரசு அதிகாரியும் என்ன செய்யறாரு, ஏன் அவர் இன்னும் அந்த ஃபைலுக்கு சைன் பண்ணல, எத்தனை நாள் அவர் டேபிள் அந்த ஃபைல் இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கவர்னன்ஸ் சிஸ்டம்ல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் பீப்புளுக்கு போகும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்கா கொஷின்ஸ் அப்படின்றது ரைஸ் ஆகும். கொஷின்ஸ் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல அரசு அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப இவ்வளோ விஷயங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றப்போ இந்த மின் ஆளுமைகளை பெரிய அளவில் அவங்க முன்னெடுக்கிறது கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு எதிர்ப்பு அப்படின்றது அரசு அதிகாரிகள் மத்தியில இந்த மின் ஆளுமை திட்டங்களுக்கு உருவாகி இருக்கு. அண்ட் மாற்றத்திற்கு எதிர்ப்பு நிலை மற்றும் அதிகாரிகளின் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்குவதில் பங்கேற்பு ஆகியவை மின் ஆளுமையின் செயல்படுத்தல் எவ்வளவு வேகமாக அல்லது எளிதாக இருக்கும் என்பதை பெரிதும் பாதிக்கும். ஸோ இப்போ ஒரு குரூப் யார் அந்த வேலையை செய்யணுமோ அவங்க விருப்பமே இல்லாம அந்த வேலையை செய்யும் போது அது எஃபிஷியண்டா இருக்குமா அப்படின்னா இருக்காது. அகைன் அது ஒரு பெயர் அளவுக்கான ஒரு வேலையா, நேம் சேக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ பெயர் அளவுக்கு ஒரு வேலையை செய்யும் போது அதுல இருந்து யாருக்கும் எந்த ஒரு பயனும் கிடைக்க போறது இல்லை. அப்போ அரசாங்க அதிகாரிகள் அந்த திட்டங்களை செயல்படுத்தணும், அவங்களுக்கு அதுல பெரிய அளவுல நாட்டம் இல்லை அப்படின்றப்போ அதோடைய முழு பலன்களையும் அவங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. அடுத்து,
மாற்றத்திற்கு எதிர்ப்பு அப்படின்ற பாயிண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் வளங்கள். ஸோ இந்த வளங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ரிசோர்சஸ் ஆர் வெரி மச் குரூஷியல். ஏன் அப்படின்னா இந்த வளங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட அளவில் தான் நம்ம கிட்ட இருக்கு. லிமிடெட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட வளங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கு. ஸோ இந்த லிமிடெட் ரிசோர்சஸை வச்சு நம்ம எல்லா வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இந்த மின் ஆளுமை திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதற்கு மனித மற்றும் நிதி வளங்கள் தேவை. தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப தீர்வுகளை வடிவமைத்தல், கொள்முதல் செய்தல், மதிப்பீடு செய்தல் மற்றும் செயல்படுத்துவதில் அனுபவம் வாய்ந்த திறமையான நிபுணர்கள் கொண்ட மனித மூலதனமே அரசுக்கு மிகவும் தேவை. இந்த மின் ஆளுமை திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நமக்கு என்னென்ன வளங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு ரொம்ப அடிப்படையா என்ன தேவை அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த ஐசிடியை நம்ம எப்படி கொண்டு போறோம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற அந்த சிஸ்டம் நமக்கு தேவை. அந்த அந்த வடிவமைப்பை நம்ம உருவாக்கணும். அடுத்து கொள்முதல் செய்தல். ஸோ இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. ஐசிடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த கொள்முதல் நடவடிக்கைகள் அப்படின்றதும் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் மதிப்பீடு செய்தல் மற்றும் செயல்படுத்துவது. ஸோ இது எல்லாத்துக்கும் வளங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை. இது இல்லாம நிபுணர்களுடைய பங்களிப்பு அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நிபுணர்கள் அப்படின்றவங்க அந்த துறையில பல வருட அறிவு அனுபவம் கொண்டிருக்க நபர்களை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்களுடைய நிபுணத்துவத்தையும் நம்ம உள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்போ அதே போல் திட்டங்களை தொடங்குவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் நிதி ஆதாரங்கள் மற்றும் நிதிநிலை ஒதுக்கப்பட வேண்டும். ஸோ ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்கு நமக்கு நிதி தேவை, பரவாயில்ல. அடுத்து என்ன சொல்றோம், நிலைநிறுத்துவதற்கும் அப்படின்னா ஒரு திட்டத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம கையில பணம் இருக்கும். ஆனா அந்த திட்டம் நல்ல முறையில செயல்படுத்திட்டு இருக்கும் போது நடுவுல நிதி இல்லாம அது தடைப்படுது அப்படின்றப்போ அந்த திட்டத்தை நம்ம திரும்பவும் அங்க விட்ட இடத்துல இருந்து எடுத்து செயல்படுத்துறது அப்படின்றது மிகவும் கடினமான விஷயமா இருக்கும். இப்போ வளங்கள் அப்படின்னு வரும்போது இந்த முக்கிய செலவு கூறுகள் பின்பகுதியில் உள்ள வன்பொருள் மற்றும் மென்பொது தரவு மாற்றம், பயிற்சி, பராமரிப்பு மற்றும் பொது அணுகல் புள்ளிகளை பின்பகுதியுடன் இணைக்கும் தொடர்பு கட்டமைப்பு ஆகியவை. பயன்பாட்டின் எல்லை மற்றும் அளவை பொறுத்து செலவுகள் கணிசமாக மாறுபடும். ஸோ இப்போ இந்த வளங்களுக்கான செலவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல இருந்து அப்டேஷன்ல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வரும். ஆனால் பெரும்பாலும் வள கட்டுப்பாடுகள் துறைகளை புதுப்பிக்கப்படாத உள் மென்பொருளை பயன்படுத்த கட்டாயப்படுத்துகின்றன. எனவே வன்பொருள் மற்றும் மென்பொருள் வாங்குவதில் நிறுவனங்கள் சிக்கனம் செய்ய முனைகின்றன. எனவே மின் ஆளுமை திட்டங்களுக்கு அதிகரித்த நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட வேண்டும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு இருக்கிற ரிசோர்ஸஸையே தான் நம்ம திரும்ப திரும்ப, அதாவது ஒரு துறைக்கு குறிப்பிட்ட அளவுக்கான பணம் ஒதுக்கப்படும் போது அந்த செலவு, அந்த அலுவலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான செலவுகளையும் அவங்க அந்த பணத்திலேயே செஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ ஒரு புது சிஸ்டம் அப்டேட் பண்றதுக்கோ இல்லை புது விஷயங்களை உள்ள கொண்டு வரதுக்கோ அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னா மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமையே தான் வந்துட்டு அவங்க இன்னும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ரிசோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இது எல்லாமே கூட இந்த இ கவர்னன்ஸ் மின் ஆளுமை திட்டங்களை செயல்படுத்துறதுல முக்கியமான பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். அடுத்து பின்புல கணினிமயமாக்கம். ஸோ இந்த பேக் எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பின்புல கணினிமயமாக்கம் அப்படின்றது என்ன? குடிமக்களுக்கு சிறந்த முன்பக்க சேவைகளை வழங்குவதற்கு அனைத்து துறைகளிலும் பின்புல கணினிமயமாக்கம் தேவை. ஸோ முன்பக்க சேவைகள் வழங்கப்படுவதற்கு முன்பு இது முழுமையாகவும் உரிய இடத்திலும் இருக்க வேண்டும். அப்ப இந்த பின்புல கணினிமயமாக்கம் என்ன அப்படின்னா என்ன? இது வந்து பேக் எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நேரடியாக போயிட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு முன்பக்கம் தெரியக்கூடிய சேவை. ஸோ இப்போ நம்ம போவோம், இ சேவை மையத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, நம்ம நேராக போயிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து நம்ம டீட்டெயில்ஸ் அடிக்கலாம், இல்லை நம்ம ஃபோன்லேயே அப்ளை பண்ணலாம், இல்லை அங்கே போயிட்டு ஒரு நபர்கிட்ட சொல்லி அந்த சேவைகளை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து முன்பக்க சேவைகள்னு சொல்லுவோம். அப்போ இந்த பின்புல கணினிமயமாக்கம் அப்படின்றது என்னன்னா, இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுறவங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக ஃப்ளோ பண்ணுறவங்க, அதை அந்த அப்டேட்ஸை கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பின்புல கணினிமயமாக்கத்துக்குள்ள வரவங்க. இப்போ நான் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த சர்டிஃபிகேட் ஒரு குறிப்பிட்ட அரசு அதிகாரியோட அப்ரூவல் வாங்கிருச்சா இல்லையான்றதை எனக்கு யார் அப்டேட் பண்ணுவா, அது யாரோட டேபிள்ல இப்போ இருக்கு, எத்தனை நாள்ல அந்த சர்டிஃபிகேட் வரும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு இந்த பேக் எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. அந்த தரவுத்தளங்கள் இணைப்பு, பல்வேறு துறைகளின் தொடர்புடைய அனைத்து தரவுத்தளங்களும் கணினிமயமாக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு மத்தியப்படுத்தப்பட வேண்டும். ஒரு கவர்மெண்ட்னு எடுத்துக்கும் போது கவர்மெண்டோடைய எல்லா துறைகள் சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஒரே ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படணும். அடுத்து மத்திய தரவுத்தளம். ஸோ அனைத்து துறைகளும் இந்த
பகிரப்பட்ட மத்திய தரவு தளத்துடன் இணைக்கப்பட்டு அதன் மூலம் செயல்பட வேண்டும். இதனால் செய்யப்படும் எந்த ஒரு பரிவர்த்தனையும் தானாகவே மத்திய தரவு தளத்தில் புதுப்பிக்கப்படும். அதாவது கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கும் போது, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் போனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், அட்டானமஸ் பாடிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இதை பற்றின அனைத்து தகவல்களும் அந்த தகவல்களை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இதுதான் வந்து நம்ம மத்திய தரவுத்தளம்னு சொல்றோம். ஒரே இடத்துல அந்த அரசாங்கம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் நம்மளால பெற முடியும் அப்படின்றது தான். அடுத்து பயனாளிகளுக்கு சேவைகள். இது பயனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்குவதில் உதவுது. ஸோ இப்படி எல்லா தகவல்களும் ஒரே இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய சேவைகளை ஆக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த நடவடிக்கைகள் முழுமையாக செயல்படுத்தப்படும் பொழுது மின் ஆளுமை திட்டங்கள் நிஜமாகவே குடிமக்களுக்கு ஒரு நேர்மறை மாற்றத்தை கொண்டு வரும். இந்த நேர்மறை மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச். குடிமக்கள் அரசாங்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, டிசிஷன் மேக்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அரசாங்கத்துல என்ன நடக்குது அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப சரியான முறையில தெரியும். அடுத்து அரசு தனியார் கூட்டு, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், PPP கான்செப்ட். ஸோ இந்த அரசு தனியார் கூட்டு எதுக்காக தேவை, மின் ஆளுமைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்ப்போம். மின் ஆளுமையில் அனைத்து நிலைகளிலும், அதாவது திட்டமிடல், செயல்படுத்தல், கண்காணிப்பு, மதிப்பீடு ஆகியவற்றிலும் அரசு தனியார் கூட்டு அப்படின்றது முக்கியமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு திட்டம் அப்படின்னு வரும்போது அதுல திட்டமிடல் அப்படின்றதற்கும், செயல்படுத்துதல் அப்படின்றதற்கும், கண்காணிப்பு, மானிட்டரிங் அப்படின்றதற்கும், எவாலுவேஷன், மதிப்பீடு அப்படின்றதற்கும், இது எல்லா நிலைகள்லையும் அரசாங்கமும் தனியாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல் தனியார் துறை அரசு திட்டங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனாளிகளுக்கு பதிலளிப்பதற்கும் உறுதி அளிப்பதற்கும் உதவியாக இருக்கும். சந்தைப்படுத்தல் நுட்பங்கள், வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு திட்டங்களில் தழுவல் தன்மை, வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது, தக்க வைப்பது ஆகியவற்றை தனியார் துறையிலிருந்து நன்றாக கற்றுக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே வந்து தனியார் துறைக்கான குணாதிசயங்கள் சொல்லலாம். இந்த குணாதிசயங்களை அரசும் தனியார் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து சட்டப்பூர்வ அங்கீகாரம். ஸோ இந்த கவர்னன்ஸ்க்கும் சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எளிதான மற்றும் தடையற்ற தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப பரிவர்த்தனைகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் தேவை. மின்னணு தரவு பரிமாற்றம் மற்றும் பிற மின்னணு தகவல் தொடர்பு முறைகள் மூலம் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்குவதற்கு ஒரு சட்டம் வழங்கப்பட வேண்டும். அப்போ இது என்டையர் கவர்னன்ஸ் சிஸ்டமையும் லீகலைஸ் பண்றதுக்கு ஒரு சட்டம் அப்படின்றது, ஒரு ஸ்டாட்யூட் அப்படின்றது தேவைப்படுது. இதில் காகித அடிப்படையிலான தகவல் தொடர்பு மற்றும் சேமிப்பு முறைகள் மற்றும் அரசு நிறுவனங்களுடன் மின்னணு ஆவணங்களை கோப்பு வைப்பதற்கான மாற்று வழிகளை பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும். இத்தகைய சட்டம் ITT அடிப்படையிலான பரிவர்த்தனைகளுக்கு சட்டப்பூர்வ புனிதத்தை வழங்குகிறது மற்றும் சீரான அரசு மற்றும் வணிக நடவடிக்கைகளை எளிதாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சட்டத்தின் முக்கியத்துவம் என்ன, எதுக்காக இந்த கவர்னன்ஸ்க்கு ஒரு ஸ்டாட்யூட், ஒரு சட்டம் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ மின் பரிவர்த்தனைகள் அப்படின்றது, அந்த மின் பரிவர்த்தனைகள் செல்லுபடி ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் அப்படின்றது, ஒரு லீகலைசேஷன் அப்படின்றது கண்டிப்பா தேவை. மோசடி மற்றும் தவறான பயன்பாட்டிலிருந்து மின்னணு பரிவர்த்தனைகளை பாதுகாத்தல். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் கவர்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கவர்னன்ஸ் அப்படின்றது எப்போ ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்போதான் இந்த சைபர் செக்யூரிட்டி, சைபர் கிரைம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸும் அதிகமாக ஆரம்பிச்சது. அப்போ இந்த ஒரு சைட்ல அரசாங்கம் கவர்னன்ஸை ப்ரொமோட் பண்ணும்போது இன்னொரு சைட்ல சைபர் செக்யூரிட்டியை கொடுக்க வேண்டிய கடமையும் அவங்களுக்கு உருவாகுது. அப்போ அதுக்கு ஒரு லீகல் பேஸ், ஒரு சட்டம் அப்படின்றது தேவைப்படுது. அரசு மற்றும் வணிக நடவடிக்கைகளில் டிஜிட்டல் துல்லியத்தை ஊக்குவித்தல், தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துது. கவர்மெண்டோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த கவர்னன்ஸ் தேவைப்படுது. அதுக்கும் ஒரு லீகல் பேஸ் அப்படின்றது வேணும். அப்போ முடிவுரையில நம்ம என்ன பார்க்கிறோம், நிர்வாகத்தில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பயன்படுத்துவதற்கு சில முக்கிய காரணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். அது என்ன மாதிரியான முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த ICT எனேபிள்டு ஸ்கீம்ஸ். ஸோ ICT எனேபிள்டுன்னு வரும்போது இது வெறும் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷனை மட்டும் பேஸ் பண்ணாம டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங்கையும் இங்க வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். இப்போ டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங்னா என்ன? டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா தரவுகளின் அடிப்படையில், அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் ஃபேக்ட்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங்னும் அதை சொல்லலாம். ஸோ தரவுகளின் அடிப்படையில் நம்ம ஒரு முடிவுகளை எடுக்கும்போது அந்த முடிவுகள் மிக துல்லியமாகவும் நியூட்ரலாகவும், எந்தவித பயாஸ்டாகவும் இல்லாம மிக துல்லியமான முறையிலையும் ரொம்ப நியூட்ரலாகவும் அந்த டிசிஷன் இருக்கும். முழுக்க முழுக்க பிரச்சனைகளை சரி செய்யணுன்ற நோக்கத்துல மட்டுமே அந்த முடிவுகளை நம்ம எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து
தகவல் தொழில்நுட்பத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காரணிகள் எல்லாமே சரியான திட்டமிடல், தெளிவாக வகுக்கப்பட்ட பார்வை மற்றும் முன்னுரிமைகள் இருக்கும் பட்சத்துல தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது ஒரு பெரிய அளவுல, இந்த கவர்னன்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு பெரிய அளவுல பீப்புள் பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணும். ஸோ இந்த பீப்புள் பார்ட்டிசிபேஷனை பார்த்தா நம்ம குடிமக்கள் பங்கேற்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெரிய அளவுல குடிமக்கள் அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்குள்ள தலையிடும் பொழுது அங்க வெளிப்படைத்தன்மையும், அதிகாரம் அளித்தல் மற்றும் அக்கௌண்டபிலிட்டி, ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வு எல்லாமே மிக மிக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த தகவல் மற்றும் தொழில்நுட்பம் எதுக்காக அரசாங்கத்தில் தேவை, இந்த கவர்னன்ஸ் சிஸ்டம் ஏன் டெவலப் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இப்போ இந்த காரணிகள் எல்லாமே வளரும் நாடுகள்ல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எல்லா பொருளாதாரத்துல வளரும் நாடுகள்லையும் இந்த கவர்னன்ஸ் சிஸ்டம் அப்படின்றது இந்த காலகட்டத்துல பெரிய அளவுல முன்னெடுக்கப்பட்டு வருது. இதோட இந்த வகுப்பு நமக்கு முடிவடையுது. இது சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் நீங்க சேர்த்து பார்த்துக்கலாம். நன்றி.